வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரணும்னா கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3D பாப்அவுட் இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு இமேஜ் ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இந்த இமேஜோட லிங்க் டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க க்ரியேட் பண்ணலாம். இந்த இமேஜை வச்சுக்கோங்க. லாக்கை எடுத்து விட்டு ரிமூவ் பண்ணுறேங்க. நான் பென்டூலை வச்சு மேலே அந்த ஸ்க்ரீனை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க. கீழே லேயர் பாக்ஸ் கீழே வந்து சாலிட் கலர் கொடுங்க. அது பிளாக்காக இருக்கும், நம்ம ஒயிட் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, மாற்றியாச்சு. நான் இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மஷ்ரூம் இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை எடுத்து நான் அந்த இமேஜ் உள்ள பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே. அந்த இமேஜை மேலே இருக்கிறத நான் ஹைட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டி கொடுத்து சின்னதாக மாற்றிக்கிறேன். ஓகே, என்டர். ஆல்ட்டு கண்ட்ரோல் ஜி கொடுங்க. உள்ளே பேஸ்ட் ஆகிடும். அடுத்து மேலே ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள், அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இமேஜை அது மேலே வச்சு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க, அது தெரிகிற மாதிரி. ஓகே, கண்ட்ரோல் டி கொடுத்து சின்னதாக்கிக்கோங்க. ஓகே, இப்போ ஒப்பாசிட்டியை ரைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி மஷ்ரூம் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ண வந்து ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அது ரைட் நமக்குன்னா சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த மஷ்ரூம் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண வரைக்கும் கண்ட்ரோல் இசட் கொடுத்துப்போம். கண்ட்ரோல் இசட். ஓகே, செலக்ட் பண்ண வரைக்கும் நம்ம மாஸ்க் பண்ணிப்போம். கீழே மாஸ்க் இருக்குது பாருங்கள், ஆடு லேயர் மாஸ்க் கொடுத்துருங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. மேலே ஒரு பேர்ட்ஸு பறக்கிற மாதிரி ஒரு நேச்சுரலாக க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நான் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இதில் அதிகமாக தேவைப்படாது, ஒரு 2 பேர்டு மட்டும் தேவைப்படும். அதனால் ஒரு 2 மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்து நான் அதில் மேலே விட்டுக்கிறேன். ஓகே, இங்கே லேயர் மோடு இருக்குது பாருங்கள், அதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டார்க்கனில் இருக்குது. ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3D பாப்அவுட் இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சேனல் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு எனக்கும் ஒரு தாட் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோ கண்டிப்பாக வீக்லி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரணுன்னா நம்ம சேனலுக்கு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.